நீங்கள் பிலீவ் பண்ண மாதிரி ஸ்டார் போலீஸ் அகாடமியை நம்பினீங்க. அதுக்கான பரிசு வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க. அக்னிவீரரும் ட்ரை பண்ணி பாரு, அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோ. ஏன்னா அவனோட எய்ம் ஃபுல்லாக போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் அந்த கான்செப்டில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு இப்போ பெருந்து சேர்த்துக்கிறான். லாஸ்ட் இவனை பர்டிகுலராக சொல்லணும்னா லாஸ்ட் செலெக்ஷன் வரைக்கும் அவனோட டைமிங் பார்த்தா 5:40 தான். நானும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்னுடைய ஜாப்பே வந்து இப்படி தான். தம்பி குட் ஈவினிங். இந்த நாள் வெற்றி பெற்ற அக்னிவீரர் சோல்ஜர் சந்தோஷ்குமார், பிரவீன்ராஜ், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செலெக்ஷனை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சாந்தகுமார். இன்று வெற்றி நாயகன் சாந்தகுமார் இன்னைக்கு வர முடியல. ஆல்ரெடி வந்து டெரிட்டோரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டார் அவர். நீங்கள் பிலீவ் பண்ண மாதிரி ஸ்டார் போலீஸ் அகாடமியை நம்பினீங்க. அதுக்கான பரிசு வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க. தேங்க்யூ ஃபார் பிலீவிங் ஏ ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்று வெற்றி நாயகனாக திகழும் சந்தோஷ்குமார், பிரவீன் அண்ட் சாந்தகுமார் ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் சந்தோஷ்குமாரனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுடைய ஹார்ட் ஒர்க். நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. அவனோட ஹார்ட் ஒர்க் கேர்ள்ஸும் பார்த்துருப்பீங்க, பாய்ஸும் பார்த்துருப்பீங்க. மோர் தென் 2 years அவன் வந்தது எதற்குன்னா பிசிக்கு வந்தார். ஒரு செலெக்ஷன் வந்து நான் சொன்னேன், இந்த பிசி செலெக்ஷன் கால் பண்ண வரல. ஆல்மோஸ்ட் வந்து அக்னி வீரத்துன்னு பார்த்தோன்னா உனக்கு 1 year எவ்ரி 1 year வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீ வேணா ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் தான் உனக்கு, செகண்ட் செலெக்ஷன்லாம் இல்லை. அவன் வந்த நோக்கம் வேற, அதுக்கான கிடைச்ச பலன் வேறங்க. சரிங்களா? உங்களுக்கு லாஸ்ட் இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வந்த நோக்கத்தை விட இருக்கிறத பயன்படுத்திக்க. இப்போ கூட அவனுக்கு ஆர்மி போகணும்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவனோட எய்ம் ஃபுல்லாக போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் அந்த கான்செப்டில் தான் இருக்கு. இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவன் போலீஸை எவ்வளோவுக்கு நேரிசிக்கிறான்னு எனக்கு ஒன்றுதான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதில் அவன் அக்னிவீரர் ஆர்மி ஜாயின் பண்ணதுக்கு இது ஒரு ரீசன். அதில் அவனுடைய கஷ்டங்கள் எவ்வளவோ, அவனோட மகிழ்ச்சிகள் எவ்வளவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான். நீங்கள் நினச்சிக்கலாம் 1000 point வந்து 4 minutes ஓடுது, 5 minutes ஓடுறது எவ்வளோ கஷ்டம்ட்டு. புது பசங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து நீ பெயின் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, எனக்கு ஹிப் பெயினாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது சார் அப்படின்ட்டு. 1 week ஆல்மோஸ்ட் வந்து அந்த டைமிங்கை ஒவ்வொரு டைமிங் குறையிறது உங்களுக்கு தெரியாது. 6 minutes வந்துடலாம், ஆல்மோஸ்ட் 6 minutes வந்துடலாம், 6:30 வந்துடலாம். அந்த 6 minutesலேருந்து 5 minutesக்கு வரத்துக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸும் குறைக்கிறதுக்கு மினிமம் உங்களுக்கு தெரியும் 1500 ஓடும்போது 6 minutesலேருந்து 5 minutesக்கு ஓடும்போது எவ்ரி வீக்ஸ் 2 secondலேருந்து 5 second தான் குறைக்க முடியும். ஏன்னா அதோட டைம் வந்து அவ்வளோ வந்து நம்ம நினச்சலாம் செகண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு. அதோட வழிகள் வந்து வேற மாதிரி. எங்க அவனுக்கு 2 ஈவெண்ட் தான், 1600 ப்ளஸ் வந்து புல்அப்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலையும் டபுள் சார் அடிச்சாரு. டபுள் சார்னு வந்து ஆர்மின்னு சொல்லுவாங்க, எக்ஸலன்னு சொல்லுவாங்க. அவனுடைய வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 6:17. லாஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணும்போது 1600 பெஸ்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா 5:07 அவனோட பெஸ்ட் டைமிங். இதுதான் சந்தோஷ்குமாரோட ஹிஸ்ட்ரி. பிரவீனும் பார்த்தோன்னா நம்ம கிட்ட வரும்போது ஒரு பிசிக்கு தான் அட்மிஷன் ஆகணும், அப்படி தானே? அட்மிஷன் வந்து பார்த்தோன்னா பிசி அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல படிச்சு தான் அதுக்கப்புறம் அக்னிவீர எக்ஸாமை கிளியர் பண்ணாரு. கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிசிக்கல். லாஸ்ட் இவனை பர்டிகுலராக சொல்லணும்னா லாஸ்ட் செலெக்ஷன் வரைக்கும் அவனோட டைமிங் பார்த்தோன்னா 5:40 தான். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து 400 meters நம்ம காஞ்சிபுரம் போயிட்டு நாங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது அவனோட பெஸ்ட் டைமிங் லாஸ்ட் செலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5:11. அதுதான் எனக்கு பெஸ்ட் டைமிங். ஆனால் எதிர்பார்த்தவெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிப்பான்னு பார்த்தோம், அவன் செகண்ட் பேட்ச் அடிச்சான்.
இவன் செகண்ட் பேட்ச் தான் அடிப்புன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் தான் பெஸ்டா அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா எதிர்பார்த்தது லாஸ்ட் மினிட்ல அவனுக்கு டேர்ன் ஓவர் பண்ணது. ஏன்னா ஒருத்தரோட டைமிங் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்ல எடுக்கிற டைமிங் தான் லாஸ்ட் வரைக்கும் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து அவன் லாஸ்ட் ஆகிறவன் தான் நான் லாஸ்ட் செலெக்ஷன் வரைக்கும் நான் நினைச்சது அது. அதுக்கப்புறம் அவன் பெஸ்ட் டைமிங் பார்த்தோன்னா 5:11 அவனோட டைமிங். போத் ஆஃப் யூ ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? அவன் நம்ம பேசுறத விட அவங்க நாள் இது. ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சந்தோஷ், இந்தியன் ஆர்மி, ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு ஸ்டார் போலீஸ் அகாடமி கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு என் ஃபோட்டோ வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் ரீசனே சார் தான். என்னோட ட்ரீம் வந்துட்டு ஆர்மி இருந்துச்சு. அவர் வந்துட்டு சொன்னார் பிசிக்கு என்னோட ட்ரீம்ன்ட்டு. பட் என்னோட ட்ரீம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஆர்மி இருந்துச்சு. பட் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு தவறுன பிறகு, ஓகேவா, 10th அவர் லெஃப்ட் ஆன பிறகு நான் வந்துட்டு என்னோட ட்ரீமை மாற்றிட்டேன். அதுதான் ரியல். சரி, அம்மா விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது தனியாக அப்படின்ட்டு நான் வந்துட்டு என்னோட ட்ரீமை மாற்றிட்டேன். பிசிக்கு ட்ரை பண்ணிட்டு இங்கே இருந்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சார் வந்துட்டு நான் பிசிக்கு ட்ரை பண்ணின்னு இருந்தேன், படித்தேன். ஃபஸ்ட் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன். சரி, செகண்ட் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணக்குள்ளே கால் ஃபர் வரலை. நெக்ஸ்ட் எஸ்எஸ்ஜிடிக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன், எக்ஸாம் ரைட் பண்ணிட்டு. சார் வந்துட்டு அக்னிவீரரும் ட்ரை பண்ணி பாரு, அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வருதோ வரலையோ நீ போகிறது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். சரி, நான் அந்த மோட்டிவில் தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் ஒரு எஃபர்ட்டு அந்த ஒரு வேர்டுக்காக கொடுத்தேன். இப்போ நான் இந்த இடத்துல இங்கே நிற்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு துரோன் சார். அவரை வந்துட்டு நான் ஒவ்வொரு டைம் ஆஃபீஸில் பார்க்கக்குள்ளலாம் வந்துட்டு அவரும் எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவார். எது கிடைக்குதோ அதில் உள்ளே போயிடுறான் அப்படின்ட்டு அவரும் அட்வைஸ் பண்ணுவார். அதுக்கும் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை படிக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்ட எங்கள் அம்மாவுக்காகவும், ப்ளஸ் வந்துட்டு எனக்கு ஒரு பேக் சப்போர்ட்டாக இருந்த எங்கள் பெரியப்பா பெரியம்மா அவங்களுக்காகவும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு பிசிக்கு வந்தோம், எஸ்ஐக்கு வந்தோன்ட்டு அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. யூனிஃபார்ம் ஃபீல்டு நிறைய இருக்குது, ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய ஃபீல்டு இருக்குது, நிறைய ஜாப்ஸ் வந்து நிற்குது. அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துல நிற்க நானும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். அடுத்ததாக சந்தோஷ்குமார் மதர், ஒரு சில வார்த்தைகள் உங்கள் பையனை பற்றி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் நான் மேடை ஏறந்தில்ல, ஆனால் எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, என் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு. ஆனால் அவன் கிடைச்சதே நான் போகிறேம்மான்னா, சரிப்பா உனக்கு எது தோண்டுதோ அதை ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இப்போ பெருமை சேர்த்துக்கிறான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவன் போகிறத நினச்சி. நான் கஷ்டப்படுறதுக்கு படம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி. அடுத்ததாக பிரவீன்குமார், ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக அழைக்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். என்னோட இந்த ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்லேயே நான் உள்ளே போயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்த உதயா சார் அவர்களுக்கும் இந்த ஸ்டார் போலீஸ் அகாடமிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என் அம்மா, என் அப்பா எல்லாருக்கும் ரொம்ப பெருமை சேர்த்து வச்சுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் போலீஸ் தான் போகணும், எஸ்ஐ தான் போகணும் அப்படின்னு இருக்காதுங்க. எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. எல்லாம் எஸ்எஸ்சி ஜிடி நிறைய யூனிஃபார்ம் ஃபீல்டு இருக்குது. எல்லாருமே எல்லாத்துலேயும் வந்துடலாம். எல்லாம் உட்காந்து படிங்க. தேங்க்யூ டு ஆல். அடுத்ததாக பிரவீன் ராஜோட அண்ணன், ஏன்னா அவரு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவர் இது வரைக்கும் நான் மீட் பண்ணது கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து மேரேஜுக்கு வந்து இன்விடேஷன் வச்சாருங்க. வச்ச உடனே அவராக சொல்லணும் சில விஷயங்கள் வந்து அவன் தம்பி கொடுத்த பெருமை வந்து வாங்கி கொடுத்தேன்னு நினைக்காத. ஆல்மோஸ்ட்
உனக்கு உன் ஃபேமிலிக்கு எதனா செய்யணும்னு நினைச்சா இப்போ வாங்கி கொடுத்த போற ஒரு பெருமை, இந்த போட்டோ இங்க வந்திருக்குன்ட்டு, அதுதான் மிகப்பெரிய அவங்களுக்கு சந்தோஷம். நீங்க அவங்க கையில வந்து 1,00,00,000 கொடுத்தா கூட அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்திருக்காது. அதில் அவரோட அண்ணன் வந்து ஒரு சிலர் வார்த்தைகளை கூறுமாறு அன்புடன் நினைக்கிறேன். வாங்க. குட் ஈவினிங். என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல, பயமாக தான் இருக்கு. நீங்களும் இதே மாதிரி சக்ஸஸ் ஆகணும், இந்த இடத்துல வந்து நீங்களும் நிற்கணும், உங்கள் அப்பா அம்மாவையும் இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்த்து நான் உங்களை பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் போகும்போது என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து நின்று உங்களுக்காக அங்கே கை தட்டுவேன். நீங்களும் இதே மாதிரி யூனிஃபார்ம் போடணும். தம்பிங்களா, தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க, எனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அது இதுன்னு சொல்லி யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி வந்து சார்கிட்ட ட்ரைனிங் எடுத்து உங்களோட சொந்த முயற்சினால போங்க, வேற எதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப நன்றி. அடுத்ததாக பிரவீன்ராஜ் மதர் வாங்க. அங்கேப்பா எங்கள் பையன் மாதிரி நீங்களும் படிக்கணும், நீங்களும் போனோம். எனக்கு ரொம்ப ஆசை, பையன் படிக்கணும் ஆசைப்பட்டான்னு பேச வரல எனக்கு. எப்பா பிரவீன் ரொம்ப போலீஸ் போகணும் ஆசைப்பட்டான்னு சேர்த்தேன். அதே மாதிரி அவனும் இது மிலிட்ரிக்கு எழுதி பாஸ் பண்ணிட்டான்ப்பா. எனக்கு அதுதான் வேறு எதுவும் சொல்ல தெரியல. நீங்களும் அதே மாதிரி நீங்கள் படித்து பாஸ் பண்ணி இவருக்கு பெருமத்தை எடுத்து தந்தார். வணக்கம். அடுத்ததாக ஒரு சைக்கிள் வந்து ப்ராப்பராக இயங்கணும், எந்தவித ஸ்ட்ரகிள் இல்லாமல் எந்தவித பிரச்சனை இல்லாமல் இயங்கணும்னா ஒரு மோட்டார் தேவை. அது இயந்திரமாக ஸ்டார் போலீஸ் அகாடமியாக இயங்கும் டைரக்டர் மிஸ்டர் துருவன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூறி மகிழ்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் அது பிளஸ்டு இருந்தால் தான் வரும். நம்ம வந்து பிளஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களால் யூனிஃபார்ம் போட முடியும். அதுக்கான உழைப்பு உங்கள்கிட்ட இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். நானும் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஜாப்பே வந்து மிலிட்ரி தான். மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் போல் தான் நான் அங்கே இருந்தேன். மறுபடியும் அங்கேருந்து வந்து ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் ஆகி வந்து மறுபடியும் இங்கே போலீஸ்க்கு ரெக்ரூட் பண்ணாங்க. அதுலேயும் அதே மிலிட்ரிலையும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் செலக்ட் ஆனேன், போலீஸ்லேயும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் செலக்ட் ஆனேன். இது வந்து பிளஸ்டு இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். அதுக்கான உழைப்பு இருக்கணும். இப்போ சந்தோஷ் வராப்படி பிரவீன் வராப்படின்னா சந்தோஷ் எத்தனை வருஷம் உழைச்சாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அதுபோல் கடுமையாக உழைச்சிங்கன்னா எல்லாராலும் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன பர்பஸுக்கு வந்தீங்களோ, போலீஸோ எஸ்ஐயோ மிலிட்ரியோ, அதே போல் மிலிட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் இருக்கிறவங்க ரெண்டுத்துக்கும் நீங்கள் போலீஸுக்கு வந்திருந்தாலும் சரி எஸ்ஐக்கு வந்திருந்தாலும் சரி இந்த கேட்டகரியில் ஒரு அட்டம் பண்ணி பாருங்கள். நீங்கள் போலீஸுக்கு போகிறது நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இதில் ஒரு சான்ஸ் இருக்கும்போது அதை பயன்படுத்தி நீங்களும் அதில் அட்டன் பண்ணி பாருங்கள். செலக்ட் ஆனால் அது கடைசியாக நீங்கள் முடிவு பண்ணிங்க. அதுக்காக சும்மா இருந்துருவாங்க, நான் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும், வர வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்கோம், நிறையா படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். படித்தது வீணாக்க வேணாம். நிறைய ஜாப்ஸ் இருக்குது, அதுக்கான முயற்சி எடுங்க, எக்ஸாம் எழுதுங்க, சக்ஸஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஃபைனலி கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, எங்கள் ஃபீல்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் சில பேர் ஸ்கூலில் பிடி வாத்தியார் இருக்காங்க, சில பேர் பார்த்தோன்னா காலேஜில் கோச்சாக இருக்காங்க, கேம் கோச், சில பேர் வந்து காலேஜ் ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்காங்க, சில பேர் பர்சனல் ட்ரைனராக இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு கிஃப்டட்னு சொல்லுவாங்க. என்ன கிஃப்டட் அப்படின்னா, என்னால் ஆக முடியாத கனவை மற்றவங்க மூலியமா திருப்தி படுத்துற ஒரு கடமை இருக்கு பார்த்தியா, அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு கிஃப்டட் தான், கடவுளோட ஆசீர்வாதம் தான். ஆனால் ஆசீர்வாதம் எனக்கு நிறையவே கிடைச்சதுன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து 2015 எஸ்ஐ ஆல்மோஸ்ட் வந்து என்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட், ஃபார்ம் 3 ஜூனியர் நேஷனல், ஃபார்ம் 2
என்சிசி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்குதுல. இதை தவிர்த்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 33 மார்க். நான் இது வரைக்கும் எந்த மாணவனும் சொல்லல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2015 எஸ்ஐ செலெக்ஷனில் 33 கேட்டாங்க. என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் கம்மி. அதில் 1.5 மார்க் கம்மியாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வித் பிளெஸிங் தான், ஏதோ தனமாக போய் எக்ஸாம் எழுதலாம், நம்மளுக்கு கிடைக்கலாம் வேறு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லத்தாச்சி. இந்த லத்தாச்சிக்குனால தான் இருக்கேன். பட் வந்து போயிருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கலாம்னு தெரியல எனக்கு. அங்கே போயிருந்தா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஸ்டேஜில் 10 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் வித் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கலாம். பட் அதை விட பெரிய சந்தோஷம் பார்த்தோன்னா சொன்ன மாதிரி மற்றவங்க கிடைக்கிற சந்தோஷம் பார்த்தோன்னா எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் பிரதர்ஸ். உங்களை இந்தியன் ஆர்மிக்கு அனுப்புறது, இந்தியன் சோல்ஜராக நீங்கள் பணியாற்ற, அதை நான் சொல்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஒரு இந்தியன் சோல்ஜராக அனுப்புறதுக்கு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ, ஹார்ட்ஸ் ஆஃப் யூ. ஏன்னா இவங்க என்கிட்ட வரும்போது ஒரு கல்லிமனா வந்தாங்க. ஒரு கல்லிமனா வந்து ஒரு சிற்பியை நான் வந்து பயன்படுத்தினேன். அவங்கள எப்படி பயன்படுத்தினேன்னா, இப்போ ஒரு பொருளை நான் வந்து வடிவமைச்சு ஒரு டிசைன் பண்ணி இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்கள அது சேல்ஸ் பண்ணி திருப்தியாக நல்ல ரேட்டு போயிடுச்சு, ஒரு ஆத்ம திருப்தியாக வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா வேற எந்த வித சந்தோஷம் இல்லைங்க. வரும்போது ஒரு களிமண்ணை வந்து அந்த களிமண்ணை உருவாக்கி ஒரு பொம்மையாக்கி அது நாட்டுக்காக சேவை பண்ணுது அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த உலகத்தில் நான் தான் சிறந்தவன். எப்படி இந்த உலகத்தில் நான் தான் சிறந்தவன் சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க. 2வது விஷயம், இந்த நாள் உங்களுடைய நாள். இந்த உலகத்தில் சிறந்தவன் நான், இந்த நாள் உங்களுடைய நாள், இந்த நாள் நான் வெற்றியாளர். 3வது விஷயம், இந்த நாள் நான் வெற்றியாளர் நினைக்கிறேன். எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க கோச், என்னுடைய கோச் என்ன சொன்னாருன்னா, கிரவுண்டு வந்து மைதானம் வந்து எப்படி அங்க ஒரு கோயில் மாதிரி கோயிலா நினைச்ச, கோயிலுக்குள்ள வர பூசாரி பார்த்தனா எப்படி சொல்லுவாங்க, அங்க ஒரு பூசாரின்னு வந்து வேற விதமா எடுத்துக்கலாம். அங்க உள்ள இருக்கிற கடவுள் அது யார வேணா எடுத்துக்கலாங்க. இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்க ட்ராக் எடுத்துக்கலாம், ஜம்பிங் பிட் எல்லாமே எடுத்துக்கலாங்க. ஒரு கோவிலா மதிச்சனால தான் இந்த இடத்துல உட்கார்ற. அது உண்மை, அதுதான். ஏன்னா லாஸ்ட் சாந்தகுமார் செலெக்ஷன் பண்ணும்போது நான் சொன்ன விஷயம், நீங்க 2 பேரும் அங்க இருந்தீங்க, இன்னைக்கு இங்க இருக்கீங்க, நாளைக்கு நீங்களும் இங்க வரலாம். ஆல் தி பெஸ்ட் யூ ஆல். நெக்ஸ்ட் செலெக்ஷன் இந்த விழா வந்து எல்லாரும் இங்க இருக்கணும்னு தான் ஆசை. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இருப்பீங்க. வித் யுவர் கோஆபரேஷன் கிரவுண்டா மதிக்கிங்க. அது வந்து கோயில். சின்ன எச்சத்திப்புனா கூட எனக்கு கோவம் ஒரு ரீசன் அதுதான். நான் கோவில் மாதிரி நினைக்கிறேன். இப்போ உங்க முன்னாடி நான் நின்று இருக்கேன் அப்படின்னா நான் கோயிலை மதிச்சிருக்காங்க, அதுதான் எனக்கு கோயில். வேற எதுவுமே இல்லை. அங்க கோயிலுக்கு போறது வேற. அங்க நான் கோயிலா மதிக்கிறது. இன்று 3 வேளை நான் நிம்மதியா சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு கோயில்ல கொடுத்த பிளெஸிங் தான். அங்க எல்லாரும் 12th எக்ஸாம் வந்து எழுதும் போது இன்னைக்கு நாளைக்கு 12th எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா இன்னைக்கு நைட்டுக்கு நான் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க. அது சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. அதில் அதுதான் உண்மை. அதில் தேங்க்யூ ஸோ மச். ஆர்மியில், இந்தியன் ஆர்மியில் பணியாற்ற ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாருக்கும் சல்யூட் வைக்க மாட்டேன். ஒரு இந்தியன் சோல்ஜருக்கா ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக போறீங்க அப்படின்னா ஐ ரியலி ஹார்ட்ஸ் ஆஃப் யூ, இந்தியன் ஆர்மி. தேங்க்யூ. I request Mr. Gurun sir to honor our Indian soldiers, Mr. Santosh. அவர்களுடைய பெற்றோருக்கு அடுத்ததாக பிரவீன். அவர்கள் பெற்றோருக்கு
கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அவன் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாது. ஒரு பிரதர்னு சொல்ல முடியாது, ஒரு தகப்பனா வந்து அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. Thank you so much. Thank you for your valuable time.